இந்த நிகழ்ச்சியில் கதை, திரைக்கதை, வசனம் என பன்முக தன்மை கொண்ட நடிகர் எஸ். வி. சேகர் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முக்தார். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உங்க கலைத்துறை சார்ந்த ஒரு குழந்தை வந்துட்டு அரசியல் வந்திருக்கு, முதல்வராக ஆசைப்பட்டிருக்கு. நீங்க அதை வாழ்த்தி வரவேற்கணும்ல? எந்த குழந்தை? பேபி ஷக்கீலாவா? முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராசா. ஏன்னா உன்னால ஒரு வார்ட் கவுன்சிலரை கூட வின் பண்ண முடியாது. அந்த குழந்தை ஆசைப்பட்டிருக்கல, உங்க துறையை சார்ந்தவங்க. குழந்தை ஆசைப்பட்டா பல்லி மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே, இல்லையாவது வாயில நிப்பலாவது வச்சு விட்டுருணும். வாயில வாழைப்பழத்தை குழந்தைன்னா பேசத்தான் செய்யும், அழத்தான் செய்யும். குழந்தை கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது, தப்பான வார்த்தை எல்லாம் பேசுது. முதல்வரை போய் ஒரு அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், முதல்வர்ல அவன் எப்படி இருந்தாலும் நாங்கெல்லாம் பரம்பரையாக 55 வருஷமா திமுக இருக்குங்க. ஜெயலலிதாவுக்குள்ள அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. காரணம் முதல்வர் சீட்டு இருக்கு. நரேந்திர மோடிக்கு எங்களுக்கு ஆகாத கட்சி, ஆனா ஒரு பிரதமர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அந்த மரியாதை கொடுக்கணும். அந்த இது கூட இவனுக்கு அறிவுட்ட உனக்கு தெரியல. என்னமோ சும்மா டூப்ளிகேட் மாதிரி அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் ஒன்னா ஒரு அரசியல்வாதியா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சரி, ஒரு நடிகர் முதல்வர் ஆகணும், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும். கவுன்சிலர் ஆகி லோக்கல் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்து எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு கட்சிக்கு வேலை செஞ்சு கட்சி தொண்டர்களோடு பழகி நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். இதெல்லாம் கண்மூடித்தனமா நம்ம மக்கள், முட்டாள் மக்களுக்கு போட்டுருவாங்க ஓட்டு. மயக்கத்துல போடுவாங்க சார். எல்லாரும் போடுவாங்களா? எங்க வீட்ல 3 ஓட்டு, உங்க வீட்ல 4 ஓட்டு, இவங்க 3 ஓட்டு, 10 ஓட்டு கன்ஃபார்ம்டா. சரி, விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது இது? இந்த மேடையில பேசுறாருல, ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பார்ல, படத்துல நடிப்பாரு, அந்த டைலாக் பிடிக்குமா? யதார்த்தமா பேசுவார், அது பிடிக்குமா? அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற இறக்கங்களோட சிங்கிளா தான் வரும். அது ஸ்கிரிப்ட் இல்ல, அது ஸ்கிரிப்ட் தான். சிங்கம் என்ன சிங்கம்? இதெல்லாம் ஒருத்தர் பார்த்து படிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா தன்னோட பேரே பார்த்து படிக்க நினைக்கிறது தப்பு இல்ல. இது என்ன சினிமாவா சிங்கம்? 4 ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிச்சுட்டு போறதுக்கு? அரசியல் வேற, சினிமா வேற. அரசியல்ல பண்றதெல்லாம் சினிமால பண்றீங்க, சினிமால பண்றதெல்லாம் அரசியல்ல பண்றீங்க. ரெண்டும் வெவ்வேறு. பொலிட்டிக்கல் சிங்கம். இப்போ இந்த மாநாடுல விஜய் ஒரு மாநாடு நடத்தினார் மதுரையில. எடுத்த உடனே சிங்கத்தை பத்தி பேசுறாரு. ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்துட்டு போச்சு, அது அசிங்கப்பட்டு. 1000 தான் இருந்தாலும் அது மிருகம் தானே. மிருகம் தான். 5 அறிவு மிருகம் தானே. ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? ஏன்டா சிங்கத்துக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, எழுத படி தெரியுமா, இல்ல பைக் ஓட்ட தெரியுமா? இங்க தப்பு யாருது? ரசிகர்கள் தான், நடிகர்கள் தான்? ரசிகர்கள் பாவம் சார். ஒரு நடிகரை நேர பார்க்குறோம், லைஸாக கிள்ளி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், இல்லைன்னா அவர் துண்டு கிண்டு போட்டு அதை வாங்கி மோந்து பார்த்துட்டு வீட்டிலேயே வச்சுக்கலாம். பெத்த அப்பா அம்மா பற்றி கவலை கிடையாது. இது ஒரு வெறி. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விஜய் கட்சியில ஜனநாயகம் பாத்தீங்களா? நீங்க மேடையில, மதுரை மாநாடு மேடையில விஜய் பேசும்போது அந்த கட்சியில மேடையில இருந்தவங்க எல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுத்தாங்க, பாத்தீங்களா? ஜனநாயக அடிமைத்தனம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இலவச நலத்திட்ட உதவிகளை 1.5 கோடி பேருக்கு வழங்குற திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒண்ணுமே சொல்லாம என்ன ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யான இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. அரசியல்ல உனக்கு என்ன தெரியும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். மது அருந்து இறந்தாங்க, கலாச்சாரம் குடிச்சு. உடனே போயிட்டு விஜய் பார்த்தார், ஆறுதல் தெரிவிச்சாரு. லாக்அப் டெத்து நடந்துச்சு, உடனே விஜய் போனாரு, ஆறுதல் தெரிவிச்சார். அப்படிப்பட்ட விஜய் இப்போ ஆணவ படுகொலை நடந்துச்சு, ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, ஒரு வார்த்தையும் பதிவு செய்யல, போய் அந்த பெத்தவங்களையும் பார்க்கல. இங்க நான் ஒரே பிஸி. ஆணவ படுகொலை என்பது என்றாக்க சார், அது 2 ஜாதிகளுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். இப்போ அரசியல்ல போகும்போது வெட்டப்படுபவன் ஜாதியும் நமக்கு வேணும் ஓட்டு, வெற்றவன் ஜாதி ஓட்டும் நமக்கு வேணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்போ ஆணவ படுகொலை பண்ண அவனோட அசிங்கமானவன் இவன் தானே. டேய், வெட்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக ஒரு பெரிய மீச. இன்னொரு விஷயம் கேளுங்க, தன் கட்சிக்கார மாநாடுல இறந்துட்டான் 5 பேர். இதுக்கும் விஜய் பார்க்கல. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஆனா எங்கெல்லாம் மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்குமோ, இந்தந்த மாவட்டத்துல கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிருக்கிறாரு. என்ன கேவலமான கங்கட்ட அரசியல். வரவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இப்ப அரசியல்வாதியா மாறிட்டேன்டா. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. விஜய் அவர்கள்
தமிழக முதல்வரை அங்கிள் சொன்னது ஏன் நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க, தவறா புரிஞ்சுக்கிறீங்க? அதானே ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களேன்னு சொல்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வரேன்னு தான் பேசணும். ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? யாரெல்லாம் எவன்லாம் எம்ஜிஆர் மாதிரி சொன்னானோ அவன்லாம் உருப்படாம போயிட்டான். சரி, நீங்க எதுக்கு விஜய் அங்கிள்ன்றீங்க? ஏங்க அவரே பெருமையா இன்னொருத்தர் அங்கிள்ங்கும் போது நான் விஜய் ஆசியா அங்கிள்னு சொல்லக்கூடாது? அப்ப நானும் சொல்லுவேன். சொல்லுங்க. மாமா மாமால பல வகை இருக்குல்ல. உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமா? ஸ்டாலினை பார்த்து அங்கிள் அங்கிள்ன்றியே. நீ நடிச்ச முதல் படத்திலேயே ஒரு நடிகைக்கு சோப்பு போட்டியே, அந்த படம் எடுத்தது உங்க அப்பா தானே. அப்ப அவர் என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவாரு சார்? மாமா. இந்த அங்கிள்ன்ற வார்த்தை அப்படியே மாத்தி பிரதமர் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். கலைத்துறையில பல பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்காவது நடிகர் விஜய் அந்த கலைத்துறை பிரச்சனைகளை பத்தி முன்னிலைப்படுத்தி தீர்வு கண்டிருக்கிறாரா? ஏன்னா அங்க தீர்வு கண்டிருந்தாருன்னா இங்க முதல்வராகி பல பிரச்சனைக்கு தீர்வு காணுவாரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல, மாநாடுல எப்படி நடிச்சார்? சரி, மாநாடுல எப்படி பேசினாரு? சார் அவர் இன்னும் அரசியலுக்கு தயார் ஆகல. விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, உண்மைதான். இப்போ இந்த மாநாட்டினுடைய அவர் பெண்ண முதல் தப்பு என்னன்னா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களேங்கிறாரு. அப்புறம் ஸ்டாலின் அங்கிள்ங்கிறார். சரி, அங்கிள்னு சொல்ற அளவுக்கு இவர் என்ன லாலிபாப்பை வாயில வச்சிருக்கிறது டிராயர் போட்ட சின்ன பையனா? இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? ஏண்டா நாய, 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. இவரே பூமர் அங்கிள்னு சொல்ற வயசு தானே. பிள்ளைங்களை ஒழுங்கா பெற்றிருந்தனா, ஒழுங்கா வளர்த்திருந்தனா அந்த பிள்ளைங்க மத்தவங்கள பார்த்து அங்கிள் சொல்லியிருக்காது. நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்னா இந்த கேடு கட்ட புத்திலாம் வரப்போகுது. இப்ப இந்த மன்னராட்சி என்ன சொல்றீங்க? வாரிசு அரசியல்லாம் வாரிசு இல்லாதவன் புலம்புற பேச்சு. வாரிசே இல்ல, எனக்கு குழந்தையே பிறகாது, எனக்கு கல்யாணமே ஆகல, நான் என்ன செய்வேன்? என்னங்க மோடி எல்லாம் ஒம்புக்கு எடுக்கிறீங்க? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. மோடி ஒன்றும் அவர் மனைவியோட இல்லையேங்க. அவர் வந்து தனியா இன்னைக்கு ஒரு சன்னியாசி மாதிரி தானே இருந்துட்டு போயிட்டோம். மனைவி இருக்கா? நீங்க கூகுள்லாம் பார்க்கறது இல்லையா? நரேந்திர மோடி கேட்டா எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு 5 வருஷம் ஏமாத்தானா. அப்புறம் பார்த்தாலும் தெரிஞ்சு அவன் பிஞ்சிலேயே பொறுத்தவனா சின்ன வயசுலயே யசோதான்னு ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டு ஓடியாந்துக்கிறான். பிராமணருடைய மொத்த ஆதரவும் பாஜகவுக்கு தான், தெரியுமா? பைத்தியக்கார சில பிராமணர்கள் வேணா பாஜக வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி மோடி ரொம்ப நல்லவர் அப்படிப்பா. வாழத்து போயிட்டான் போதுமா? இங்க எத்தனை கிரிமினல்ஸ் இருக்காங்க? நீங்க தான் லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல பாஜகல. அந்த ரவி பேசும்போது தானே கொடுத்தீங்க. ஆமா ஆமா. அப்புறம் எல்லா திருட்டு பசங்க அங்கதான் இருக்காங்க. ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கிடக்குதா. இப்போ என்னுடைய பையன் நாளைக்கு மயிலாப்பூர்ல வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நான் என் பையனுக்காக போய் பிரச்சாரம் பண்ணுவேன். என்னுடைய நண்பனாக நான் மோடி படம் வரைச்சிருந்தேன். இதோ என்னுடைய நண்பராக ஸ்டாலின் படம் இருக்கு. அவர் தான். இது இனிமே இப்படிதான் இருக்கும், மாற்றம் இல்லை. ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. உங்களுடைய ஜூனியர் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பேராசை படணும்னா கூட அதற்கு மாபெரும் உழைப்பு தேவை. வருஷ கணக்குல உயிரை கொடுத்து வேலை செய்யறான். சரி, இப்போ என்ன விஜய் என்ன சொல்லலாம்? என்ன அட்வைஸ் உங்களுக்கு? உழைப்பே இல்லாம ஒரு கேரவன்ல உட்காந்துங்கன்னு அங்கேருந்து நேர கிளம்பி சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போகணும்னா கஷ்டம். அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.